விருச்சிகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் மறைந்திருந்தக்கூடிய உண்மைகளை எல்லாமே வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. நம்பியவர்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தின துரோகத்திலிருந்து மீண்டு வர போகிறீங்க. நல்லது செஞ்சு உங்களை விட்டு விலங்கியவங்க திரும்பியும் உங்களை வந்து சேர போகிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயங்க, இந்த தைப்பூசுக்கு அப்புறம் நீங்கள் முந்தைய நீங்களாக இருக்க மாட்டீங்க. இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பும் தைப்பூசத்துக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை ஏற்படுத்தும் வழிபாடு. இந்த தைப்பூசம் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. இந்த தைப்பூசத்தில் நீங்கள் முருகப்பெருமான மனமார வழிபாடு செய்கிறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் தீமைகள்லேருந்து விடுபட முடியும். ஏன்னா சூரபத்மனை அழிச்சு உலகிற்கு நன்மையை ஏற்படுத்திய தினம் தைப்பூசம். விருச்சிக ராசி அன்பர்கள் தைப்பூசத்தில் பிறந்து முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பத்திலிருந்து நீங்கி நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பை முருகனின் அருளால் பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை பாருங்கள், விரைவில் நடக்கும் நன்மை வெகு விரைவில் உங்களை வந்தடையும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் இதன் மூலம் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் பில்லி சூனிய ஏவலிருந்து விடுபடணும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முன்னேற்றம் இல்லை, ரொம்பவுமே குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஜோதிட நம்பர் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாலே போதுங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான மாற்றத்தை நீங்கள் பெற முடியும். ஒரு தடவை ஃபோன் பண்ணி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படுவதை காண முடியும். இந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சுய ஜாதக கணிப்பையுமே எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கஷ்டம் உங்களை விட்டு முடியக்கூடிய ஒரு தருணமாக முருகனின் அருளால் உருவாகும். கர்ம விளக்கு கிடைக்கும் நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். உள்ளுக்குள்ளே இருந்த வலி வேதனைக்கு விடை கிடைக்கும் நாளாக தைப்பூசம் அமையும். மனசுக்குள்ளே சொல்ல முடியாத வேதனை இருக்கும், யாருக்கோ தெரியாமல் வலிகளை மறைச்சி வச்சுருப்பீங்க. நம்பிக்கை உடைஞ்சு போன நிலையில் முருகன் உங்களுக்கு பாருங்கள் நிச்சயமாக இருந்த கஷ்டத்துக்கு எல்லாமே முடிவு புள்ளி வச்சு இந்த தைப்பூசத்திலிருந்து நல்ல ஒரு நன்மையும் உயர்வையும் ஏற்படுத்த போகிறாரு. தைப்பூசத்துக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சந்தேகம் வந்திருக்கும், கோபம் வரும், எல்லாருமே உங்களை சோதிக்கிறது போல் சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். ஆனால் தைப்பூசத்துக்கு அப்புறம் முருகனின் அருளால் பாருங்கள், நீங்கள் மனசு சுத்தமாக தெளிவாக பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் செய்ய போகிறீங்க. தேவையில்லாத ஆட்கள் தானாக உங்களை விட்டு விலகிடுவாங்க. என்ன நடந்தாலும் அதை தாங்கக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது உங்களுக்கு உருவாகுது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உள்ளார்ந்த பலம் அதிகரிக்கும் ஒரு காலகட்டம் இது. தைப்பூசத்துக்கு அப்புறம் ரொம்ப நாளாக தடைப்பட்ட போய் நின்று போன வேலை பாருங்கள் நல்லா நடக்கும். நீங்கள் தைப்பூசத்தில் விரதம் இருந்து முருகன் வழிபாட்டை செய்யுங்க. இந்த நல்லது எல்லாமே உங்களுக்கு உருவாகும். எதிர்பாராத நல்ல வருமானம் இருக்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. குறிப்பாக ஆராய்ச்சி, பாதுகாப்பு, ஆன்மீகம், மருத்துவம், தொழில்நுட்பம் இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும் காலகட்டமாக இந்த தைப்பூசம் அமையுது. ஆனால் ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்ன அப்படின்னா, யாருக்கிட்டையுமே முன்னாடியே உங்கள் பிளானை சொல்லாதீங்க. அமைதியாக உங்கள் வேலையை பண்ணுங்கள். நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை உருவாக்க முடியும். விருச்சிக ராசி அன்பர்கள் அதே போல் ஏமாற்றம் வந்தால் மறக்கவே மாட்டீங்க. உண்மையான காதல் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். தைப்பூசத்துக்கு அப்புறம் உண்மை இல்லாத உறவுக்கான முடிவு ஏற்படுது. மனசு புரிஞ்சுக்கிற ஒருத்தர் உங்கள் அருகில் வருவாங்க. திருமணத்தில் இருந்த ரகசிய பிரச்சனையுமே தீர்வதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு மறுதொடக்கம், சிலருக்கு இந்த தைப்பூசத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்ல முடிவு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். நல்ல ஒரு உயர்வுமே உண்டாகும். முக்கியமான ஒரு 5 மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அது என்னென்னா, இது வரைக்கும் ஒரு விஷயத்தை சரியாக செஞ்சோமா, தப்பாக செஞ்சோமா, இது நல்லதா, இது கெட்டதாங்கிற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எவ்வளோ திறமையாக நல்லா வேலை செஞ்சாலுமே ஒரு வித பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த பயம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட உள்ளுணர்வு அதிகரிக்கும். எல்லாமே நல்லது, எல்லாமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு திறமையை கையாண்டு முயற்சி செய்கிற அளவுக்கு முன்னேற்றத்தை பெறுவீங்க. உள்ளுணர்வு நல்லதாக அதிகரிக்கும். அதே போல் கூட இருந்துக்கிட்டே துரோகம் செஞ்ச முகங்கள் உங்களுக்கு இப்போ வெளிப்படும். தைரியமாக உங்களோட முடிவை துணிச்சலாக எடுக்க போகிறீங்க. தனிமை கூட உங்களுக்கு சக்தியாக மாறக்கூடிய காலகட்டம் தாங்க இது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனியாக இருந்தாலும் தோல்வி கிடையாது, வளர்ச்சி ஏற்படும்.
தைப்பூசம் அன்னைக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, முருகப்பெருமான மனசார முழுமையாக நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யணும். பழைய கோபத்தை எல்லாமே விட்டுடும். யாருக்கும் தீங்கு நினைக்காதீங்க. ஒரு நல்ல முடிவு எடுங்க. அன்றைய தினம் நன்மை உருவாகும். இதையெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் இருந்த கர்ம தடைகள் மெதுவாக விலகக்கூடிய அமைப்பு முருகனின் அருளால் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தைப்பூசம் உங்களை சோதித்த சோதனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய உயர்வை ஏற்படுத்த போகுது. உங்கள் வலியோ உங்கள் பலமோ இது எல்லாமே மாறும் காலம். தைரியமாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு, வெற்றி உங்கள் பக்கம் முருகனின் அருளால் நிச்சயமாக ஏற்படும். இந்த தைப்பூசத்துக்கு அப்புறம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தி முருகனின் பரிபூர்ண நன்மைகள் கிடைக்க பெற்று வாழ வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்குது, இதனால் என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இருக்காரு. சுகஸ்தானத்தில் சனி, ராகுவோ, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கக்கூடிய நிலைகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் புத்தி கூர்மையோடு எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு நீங்கள் நன்மையை பெற போகிறீங்க. எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள் மனதில் தோன்றும். அதை நல்லபடியாக நிறைவேற்ற போகிறீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னேற்பாடோடு செய்யக்கூடிய ஆற்றல் இப்போ அதிகரிக்குது. வீரம், விவேகம், துணிச்சல், ஆற்றல் இது எல்லாமே நன்மையை ஏற்படுத்தும் ஒரு காலகட்டமாக அமையுது. அதுவும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுமே உங்களுக்கு சாதகமாக மாறும். சாதகமாக நடந்து முடியக்கூடிய அளவுக்கு திறமை வெளிப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏற்கனவே செய்த திறமைக்கான உங்களோட நல்ல வேலைக்கான உரிய நற்பலனை இப்போ பெற போகிறீங்க. குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கையும் இப்போ இருக்குது. நல்லது கெட்டது இதை தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டு நன்மையை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது. பண வசதி அதிகரிக்கும். குழந்தைகளோட நலனில் அக்கறை காட்ட போகிறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலையுமே செய்யறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது இதை அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் முடிவு எடுக்கிறது நல்லதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்துமே திருப்தி தரும் வகையில் அமையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. மாணவர்களுக்கு கல்வி பற்றின கவலையும் இப்போ குறையும். இந்த விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுசம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மரண வாய்ப்புகள் உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் கவனமோடு செயல்படுத்தணும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்தில் கூட இருக்கிறவங்களே தடையை ஏற்படுத்தலாம். கவனமாக இருங்க. பொறுமையை கையாள்வதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். ரொம்பவுமே பொறுமையாக செயல்படக்கூடிய காலகட்டம் இது. மாணவர்கள் எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் கவனத்தை சிதற விடாமல் படிக்கணும். அப்படி படிக்கிறதுனால நீங்கள் நினச்ச நல்ல மதிப்பெண்ணை பெற முடியும். விளையாடும் போது கவனமாக இருங்க. அடுத்து அனுசம் நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் எந்த ஒரு விஷயத்துலையுமே லாபமான நிலையை நீங்கள் பெறணும் அப்படின்னா பொறுமையை கையாளணும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஆற்றல், திறமை, தன்னம்பிக்கை இதெல்லாம் இருக்கும். பண வரத்து நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்துது. துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட்டால் நல்ல ஒரு பாராட்டை பெறுவீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் பாருங்கள் தயக்கமோ பயமோ இல்லாமல் செயல்பட போகிறீங்க. கூட இருக்கிறவங்களோட உறுதுணையால் நன்மைகளை பெறுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு பக்கபலமாக உங்களுக்கு அமையும். தந்தையின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. ஏன்னா அவருக்காக கொஞ்சம் மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் வேலையிலேயோ குடும்பத்திலேயோ இடமாற்றம் வரும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்க போகுது. அதே போல் உங்கள் கைக்கு பணம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் மட்டும் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கூடுதலாக உழைப்பதன் பேரில் நல்ல ஒரு வருமானமே ஏற்படுத்தும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வியாபாரத்தில் நல்ல ஒரு விரிவு, உங்கள் பொருளை தரம் இதெல்லாம் கொண்டு வரணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேன்மை அடையக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் விருப்பத்துக்கு மாறாக ஏதாவது செய்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கோபத்தை தூண்டும். கோபத்தை தவிர்க்க பாருங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத புரிய வைங்க. கணவன் மனைவி கூடிய மனம் விட்டு பேசுவதால் நன்மையை பெற முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள சின்ன சின்னதாக சில்லறை சண்டைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உயரும். உங்கள் குழந்தைகள் உங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறதுனால உங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலும் இன்பமும் ஏற்படும். பெரும்பாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லை. சின்ன சின்னதாக பிரச்சனை தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை உங்கள் துணிச்சலால் உடைந்தெறிந்து நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு. தொழில் வியாபாரம் குடும்பம் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே கவனம் முன்னெச்சரிக்கை மட்டும் தேவைப்படுது. எங்கேயுமே கோபத்தை
நீங்கள் கட்டுப்படுத்த பாருங்கள். கோபத்தை குறைச்சிக்கோங்க, நிதானமாக செயல்படுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் விருச்சிகம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற முடியும். நன்மைகள் பெரும்பாலும் எல்லா வகையிலுமே கிடைக்க பரிகாரமாக நீங்கள் காசி விசாலாட்சி அம்மனை வழிபடுவதால் எதிர்ப்புகள் உங்களை விட்டு நீங்கும், காரிய தடைகள் உங்களை விட்டு நீங்கும். அன்னையினருளால் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு திருப்பங்கள் கிடைக்கப்பட்டு நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.